ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எல்லோரும் நல்லா இருப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய பூமினா சொந்த இடம் இல்லை, இந்த வருஷத்துக்கு இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குவோம்ல, அது மாதிரி. பார்த்தீங்கன்னா மோட்டார் ரூமு வருஷத்துக்கு இவ்வளோன்னு பணம் கொடுத்து வாங்கி ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன விளைச்சல் வேணாலும் வச்சுக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு 1 இயர் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் திருப்பி கான்ட்ராக்ட் போகிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை போதும்னு கொடுத்துடலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 6 ஏக்கர் இடம். 6 ஏக்கரில் ஒரு 2 ஏக்கர்கிட்ட எள்ளு போட்டிருக்கோம். எள்ளுதோ தெரியுதுங்களா? 1 2 3 இது ஒரு 4 துண்டு வரும் அந்த பனை மரம் வரைக்கும். இந்த 4 துண்டில் எள்ளு கிடக்கு. அதேமாரி பின்பக்கம் இருக்குது, அது அப்புறம் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 துண்டு சும்மா கிடக்கு. ஏன் சும்மா போட்டுறோன்னா பூச்செடி வைக்கணும். இந்த மாலை கட்டுவாங்கள்ல, அந்த பூச்செடி அது வைக்கிறதுக்காக அது கிடக்கு. அப்புறம் எள்ளு போட்டிருக்கேன்னு சொன்னாலதோ இந்த பக்கம் இருக்கு 1 2 3 இது ஒரு 3 துண்டு எள்ளு இருக்குது. இந்த தேக்க மரத்துக்கு பின்னாடி கடலை போட்டிருக்கு, நிலக்கடலை. அதை நான் உங்களுக்கு அப்புறமா அந்த பக்கம் போகும்போது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் ரூமை பார்ப்போம். பூட்டு நல்லா சரியான பூட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, உடைக்கலாம் முடியாது அவ்வளோ சீக்கிரம், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். மோட்டார் ரூமோட சாவி எப்பவுமே வண்டியில் தான் இருக்கும். ஏன்னா வண்டியில் இருக்கிறதா சேஃபு. பையில் வச்சுருந்தோம்னா மறந்துடுவோம், வீட்டில் வச்சுட்டு எடுக்கலான்னு பார்த்தாலும் மறந்துட்டு வந்து என்ன பண்ணுறோம், திரும்பி போக முடியும். வண்டியில் வச்சுனா போட்டு சேஃபாக இருக்கும், எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ நிற்கிறாரு பாருங்க, பேருக்கு ஏற்ற மாதிரியே ஆளும் ஹீரோ தான். ஹெவி வெயிட்டு தூக்கிட்டு வருவார். இத்தனை பை எண்ணெய் சேர்த்து பார்த்திங்கன்னா அம்மன் பை, இந்த பை இதுவும் சேர்த்துக்கோங்க, இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த பை இருந்த இடத்துல நான் இருந்தேன், இந்த பை இங்கே இருந்தது. 2 5 பை, நான் ஒரு ஆள். ஹீரோ தள்ளிட்டு வந்தார், 6 பேரையும் தள்ளிட்டு வந்தார் ஹீரோ. இதுனா நம்ம சாவி காட்டுறேன். கண்ணாடி, கூலிங் கிளாஸு வண்டியில் வரும்போது போட சீனுக்குல்ல, காற்றடிச்சா கண்ணு கலங்காமல் இருக்கல, பூதி அடிக்காமல் இருக்குது. சாவி பார்த்தீங்கன்னா சைடு பொண்ணு யாருதுன்னு பார்க்காதீங்க, பொண்ணுது, டாக்டர், மை டாக்டர்து. சரி வாங்க, நான் உள்ளார திறந்து காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. திறப்போம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பூட்டு. என்ன பூட்டு கையோட வந்துருச்சுன்னு பார்க்காதீங்க, பூட்டே அப்படி தான். தனியாக இருந்தால் பிரிக்க முடியாது, பிரித்தாதான் நம்மளாக பிரித்தாதான் சாவி வச்சு. பாருங்க, இதுதான் மோட்டார் ரூமு. நம்ம கிரிக்கெட் விளாட்ற கேப்பு. கிரிக்கெட் விளாட போவோம் வாரத்தில் ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மேட்ச் இருந்தால் போயிடுவோம் கன்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா பொண்ணு ட்ரெஸ்ஸு பாருங்கள், டாக்டர். அப்புறம் 4 வயசு எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது பாருங்க, பலகை இருந்தது, கயிறு கட்டி நானே எடுத்து மேலே அடுக்கி வச்சாச்சு. கீழே இருந்தால் ரூம் அடைச்ச மாதிரி ஆகிடுது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, இடம் பத்தலை. அதுதான் கட்டில். இப்போதைக்கு இது கொடிக்கயிறு மாதிரி துணி காயும், அப்புறமேட்டுக்கு நைட்டானால் கட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மோட்டார் ஸ்டார்டர் இருக்குது, மோட்டர் கரண்ட்டும் இருக்குது. மோட்டர் போட்டுனா ஓடும். இப்போதைக்கு வேலை இல்லை, கூட்ட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா நம்ம நைட் காப்பான், இரவில் நம்மை காப்பவர் கார். இவர் கொஞ்ச நேரம் யூஸ் ஆவார். இவர் ஹெட்லேம்ப்பு தலையில் யூஸ் பண்ணிட்டா, நான் ஆல் யூஸ். தலையில் மாட்டிட்டு லைட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கீழே வைக்க தேவையில்ல, லைட் ஆஃப் பண்ண தேவையில்ல, எல்லா யூஸும் பண்ணிக்கலாம். மோட்ரு லைட்டை தண்ணி விட தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தலையில் மாட்டிட்டோன்னா அப்படியே லைட் எரியும், நம்ம பட்டு வெட்டி வைக்கலாம். இதே கை லைட்னா அடிச்சுட்டா கீழே வைக்கிற மாதிரி இருக்கும், வெளிச்சம் தெரியாது, எங்கேயோ வெட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் யூஸு, கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இது வச்சுருக்கிறது. அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எதுக்காக தேவைப்படும்ல, அதுக்காக எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வீட்டு வந்தாச்சு வீட்டிலேருந்து. நம்ம லேப்டாப், கவர்மெண்ட் லேப்டாப் ஏசர் பார்த்துருப்பீங்க, அப்படியே கிடக்கு. அதெல்லாம் ஆன் பண்ணி யூஸ் பண்ண முடியல, அப்படியே பூலியில் கிடக்கு. பொண்ணோட பேட் கிடக்கு, கத்தி, ஆயுதம், அருவாளா, அனைத்தும் இருக்குது. சரி வாங்க, இதை பூட்டி வச்சிடும். கதவை எப்பவுமே சாத்தியே வச்சிடணும். ஏன்னா கொட்டாயில் இருக்கும் பாம்பு, தேல், பூரம் எது வேணும் உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டா பின்னாடி நமக்கு தான் பிரச்சனை. அதுக்காக தான் எப்பயுமே கதவை சாத்தி வச்சிடுறது நல்லது நமக்கு. பார்த்தீங்கன்னா இதில் சைடில் வழியாக கூட எதுவுமே வர முடியாது, நல்லா அடைச்சிருக்கும். ஒரு
கேப்பை கூட பார்க்க முடியாது. அது பைப்பு கேப்பு, அதை பார்க்காதீங்க. அதாலையும் உள்ளே வர முடியாது, அதுக்கு செட்டப் இருக்குது. இந்த பைப்பு நேராக போய் இந்த எண்டில் முடிஞ்சிடும். இந்த பைப்பு தான் உள்ளே போகும். காட்டு எந்த வழியும் இருக்காது, ஃபுல்லாக அடைச்சிருக்கும் கேப்பு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு இதான் நமக்கு வீடியோ. இது கொஞ்சம் ஒழுங்காக எடுக்கலை. அடுத்தடுத்த வீடியோவில் கட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கோச்சிக்காதீங்க. இது உடஞ்சிருச்சு அந்த இடம். பார்த்தீங்கன்னா ஜன்னல், ஒரே ஒரு ஜன்னல், இதுவும் திறக்கதே வாய்ப்பு இல்லை, மூடியே தான் இருக்குது. வருஷம் 365 நாளும் மூடி தான் இருக்கும் அந்த ஜன்னல். இதில் வாங்க, இப்போ அந்த பைப் வழியாக உள்ளே வராதுக்கு ஒரு செட்டப் இருக்குன்னு சொன்னால அதை போயிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். செட்டப்னா ரொம்பலாம் யோசிக்காதீங்க. பழைய துணிகள், துணியெல்லாம் கிழிச்சு வச்சு நல்லா வச்சு அடைச்சாச்சு. உள்ளே எதுவும் வராத அளவுக்கு இதுலேயும் அடைச்சாச்சு, இதுலேயும் அடைச்சிருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஜன்னல் உள்ளே இருக்குது. இது சாமி ஃபோட்டோ, காலண்டர், சாமி ஃபோட்டோவை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன இப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க, அது கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள், களகாடை, அப்படி தானே சொல்லுவீங்க உங்கள் ஊர்லேயோ, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு. பார்த்தீங்கன்னா பைப் தண்ணி விடுறதுக்கு. இங்கே இருக்கார் பாருங்கள் நம்ம மண்வெட்டி. இவருக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும், யோசிச்சு பின்னாடி சொல்கிறேன் நல்ல பேரை. இப்போதைக்கு மண்வெட்டி. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷோஸ், கிரிக்கெட் விளையாட போகிற ஷோஸ். ரெண்டு விரலில் காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க, 2 ஷூ இருக்குதுன்னு சொல்கிறதில்ல. இந்த காலுக்கு ஒன்று, இந்த காலுக்கு ஒன்று. அப்புறம் இப்போ எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கடலை காமிக்கிறேன்னு சொன்னால, நிலக்கடலை, அதை காமிக்க தான் போகிறேன். இன்னொன்று, வீடியோ கொஞ்சம் ஒழுங்காக எடுக்கலை. ஃபஸ்ட்டு வீடியோவை ஒழுங்காக எடுக்கலை. நீ எங்கடா வீடியோ எடுக்க போகிறேன்னு கேட்காதீங்க, கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம்லாம் நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வீடியோ எடுக்கணும். இதுமாரி சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் என்ன ஒன்றுனா, இப்போ அங்கேருந்து கொட்டாயிலேருந்து நடந்து வர்றதுக்கு தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்னும் அதுக்கும் இதுக்குமே ஒரு 500 மீட்ரு இருக்கும் போல். அவ்வளோ தூரம் போகிற மாதிரியே இருக்குது, நடக்கணும். தண்ணி ஒன்றுனா நைட்டில் வந்து நிற்கணுங்க. இப்போ கூட பயங்கரமாக தெரியாது, நைட்லலாம் இன்னும் கொடூரமாக இருக்கும். கேமரா கீழே காட்டிட்டு போகிறதுனால உங்களுக்கு தெரியாது. நான் வியூ அப்புறமா காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில், அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது கடலை கிட்ட வந்தாச்சு, கடலை எப்படி வளர்ந்துருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம விவசாய நண்பர்கள்லாம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன மருந்துலாம் அடிக்கணும், என்ன உரம் போடணுமான்னு சொல்லுங்கள். இப்போ கடலை வந்து 40ஆவது நாள், 45ன்னு வச்சுக்கோங்க, 45ஆம் நாள் ஆயிடுச்சு. பூ விட்டுருக்கு, காட்டுறேங்க. வெயிட் பண்ணுங்க, ஒழுங்காக நிற்க முடியல, கால் சறுக்கு விடுது, கிளியராக தெரியுது. சூரியன் தெரியுதா? சூரியன் காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்கள். இப்போ தெரியுதா? பார்த்தீங்கன்னா தெரியும். கிளைமேட்டு காலையில் இப்போ தான் உதிக்குது, சூரியன் மறையுது நினச்சிக்காதீங்க, சூரியன் உதிக்குது. பார்த்தீங்கன்னா கொல்லை 45ஆம் நாள் ஆகுது, பூ விட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் அடி உரம்லாம் எதுவும் போடல, இப்போ தான் உரம் போடணும். உரம்லாம் போட்டு தண்ணி விடணும். அப்புறம் விவசாய நண்பர்கள் சொல்லியிருந்தேன், அப்புறம் நம்ம கமெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் வழிகாட்டின மாதிரி இருக்கும். ஒரு தம்பி, மகன், பேரன், ஏதேனும் ஒரு வழியில் என்னை கரை சேர்க்குமாறு தங்கள் உள்ளங்கள் பற்றுகிறேன், எனக்கு ஒரு வழி காட்டுங்க. கொஞ்சம் பேச்சு அப்படி தான் இருக்கும், எதுவும் கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ போக சரி பண்ணிக்கலாம். அப்புறம் மறந்துடாதீங்க, இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட போதும், ரொம்ப லென்த்தாக போனால் மொதல் நாளே போட்டு அறுத்த மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருங்க, சேஃபாக இருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.